ஐயப்ப பக்தர்களை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா விரதம் இருப்பாங்க. ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு 48 நாள் தான்றதுனால தான் அந்த அளவுக்கு அவங்களால இருக்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த 48 நாள் நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குருவோட வழியில அவர கேட்டு என்னெல்லாம் செய்யணும்? எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணணும்? எப்படி சரணம் சொல்லணும்? ஒரு நாளைக்கு காலையில, சாயங்காலம் குளிச்சு, அரை வயிறு டிஃபன் அதாவது சாப்பாடு சாப்பிட்டா முழு வயிறு சாப்பிட்டாங்க அரை வயிறு டிஃபன் என்னதான் சாப்பிட்டாலும் இட்லி எதுன்னு சாப்பிட்டாலும் பெருசா வயிறு நிறையாது பார்த்துங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அளவான உணவு பழக்க வழக்கங்களை முழுமையா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு எந்த நேரமும் வந்து ஐயப்பா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து அந்த 48 நாள் வந்து ஒரு மண்டலம் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து 30 வருஷம் 40 வருஷம்லாம் மலைக்கு சபரிமலைக்கு போறவங்க இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா உண்மையிலே பக்தி யோகத்துல அது வந்து ஒரு நல்ல ஒரு வழிமுறை. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சகல குற்றங்களையும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா இவன் வந்து இவனை முழுசா கழுவுறான். அதாவது தன்னுடைய தப்புல இருந்து தான் நல்லது கெட்டதுல இருந்து இவனை முழுமையா அதாவது குளிக்கிறது மட்டும் கிடையாது. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல எல்லா விஷயங்கள்லையும் இவங்க வந்து தன்னைத்தானே முழுமையா 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 இன்னும் வந்து பியூரிஃபை பண்ணி 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 அவங்க வந்து ஒரு தரமான ஆளா அதாவது கல்லு வைரக்கல்லாவே இருந்தா கூட அந்த கல்லு வந்து பட்ட தீட்ட 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 தான் அது வந்து மெருகேறும் பாத்துங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஒரு தரமான மனுஷனா உயர்ந்த மனுஷனா உயர்த்துறதுக்கு தான் இந்த பக்தி யோகம் வந்து பெரிய அளவுல பயன்படக்கூடிய விஷயம். ஆனா பக்தி யோகத்துக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா அடிப்படையில ஐயப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த சரண கோஷம் சொல்றதுன்றது மற்ற எந்த சாமிக்கும் இருக்காம தெரியல. ஆனா ஐயப்பனுக்கு மட்டும் 108 சரணம் தினசரி சொல்லாத ஐயப்ப பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு சரணம் எந்த அளவுக்கு முக்கியன்றத இந்த ஐயப்ப வழிபாடும் உங்களுக்கு அதை புரிய வைக்கும் பாத்துக்கோங்க.